ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. பேன் கேக் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இது கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். அதே 1/2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு வாழைப்பழமும் சேர்த்துக்கிறேன். சத்து மாவு ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணுது, அதனால இன்னும் கொஞ்சம் கம்மியாக நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஒருவேளை உங்கள் சத்து மாவில் சுகர் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு இப்போதைக்கு சேர்த்துருக்கேன். இது அரைக்க இன்னும் கொஞ்சம் 1/2 கப் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் கூட கொஞ்சமே சேர்த்துக்கிட்டேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேன் கேக்கு கொஞ்சம் தண்ணியாக மாவு இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இதை நான் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுக்கு ஈஸியாக வரணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இதை திருப்பி போட்டு 2 நிமிஷத்தில் சூப்பராக பேன்கேக் ரெடி ஆகிடும். இதை தேன் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சத்து மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாராலையும் நம்பவே முடியாது. ஏன்னா இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சத்து மாவோட ஃப்ளேவர் கூட இதில் வராது. சத்து மாவு சேர்க்குறது கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. பட் அதை கஞ்சியாக குடிக்கிறதுக்கு அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால இந்த மாதிரி பேன்கேக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.